வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட ஸ்பெண்டரில் சிங்கிள் ராட் பம்பர் ஓப்பன் டைப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு மட்டும் இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம், ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாம். ஸோ இந்த பம்பரை பொறுத்த வரைக்கும் சைடில் வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு ராட் இருக்கும், ஹீரோ லோகோவில் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரிக்கு பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங்கில் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்டபிள் டைப்பு தான். இது ஸ்ப்ளெண்டருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஆர்எக்ஸ் சுசுகின்னு சொல்லிட்டு எந்த வண்டிக்கு வேணாலும் இதை நீங்கள் ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். வெளியூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம கொரியரும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா லிங்க்குமே பயோலையும் இருக்குது, கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். நம்ம வண்டியில் இன்ஜின் கார்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பட்டர்ஃப்ளை பம்பர் தான் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா மேலே லாக் ஆகிருக்கும், சைடில் கிளாம்ப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரிஜினல் பம்பர்னால் கீழேயே லாக் ஆகிருக்கும். நம்ம கீழ் கிளாம்பில் தான் இன்ஜின் கார்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்ஜின் கார்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஜெட்டு பம்பர் ஃபிக்ஸ் பண்ண வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. இந்த பம்பரை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க நட்டு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கீழே வந்து நீங்கள் ஸ்டாக் பம்பர் இருந்தீங்கன்னா அந்த நட்டை அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நீங்கள் நார்மலாக ஒரு டைட் வச்சுட்டு சென்டர் பண்ணிவிட்டு அப்புறம் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பம்பரை ஸ்டாக் போட்டிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பம்பரை வச்சுட்டு மேலே மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நட்டை வந்து ஃபுல் டைட் பண்ண வேண்டாம். நீங்கள் ரெண்டுமே வந்து மேனுவலாக ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஆர்எக்ஸ் ஸ்பெண்டருக்கு ஈஸியாக டேரெக்டாக இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இதே இது சுசுகியாக இருந்துச்சுன்னா யூக்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் சிங்கிள் ஃப்ரேம் தான் வரும். அதுக்கும் நீங்கள் யூக்லாம் மட்டும் அடிஷ்னலாக வாங்கினீங்கன்னா தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேனுவலாக ஓரளவுக்கு டைட் பண்ணிடுங்க. ஏன் மேனுவல் சொல்கிறேன் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். ஃபைனல் வச்சு ஓரளவுக்கு டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிக்கு சென்டர் பண்ணிக்கோங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா எது சென்டர்னு தெரியும். சென்டர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணுறதும் ஓரளவுக்கு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடு ஈவன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் சொல்கிற அதே விஷயந்தான். ப்ராப்பரான டூல்ஸ் இருந்தால் மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். ராங்காக பண்ணிங்கன்னா த்ரெட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ப்ராப்பர் டூல்ஸ் இருக்கிறப்ப மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னென்ன டூல்ஸ் வச்சுருக்கீங்க அதை பற்றி ஒரு ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிற டூல்ஸை வச்சு ஒரு ரிவ்யூ போடுறேன். சிம்பிளாக என்னென்ன டூல்ஸ் வாங்கி கம்பல்சரியாக வச்சுக்கணுங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ ஒரு சைடு ஓரளவுக்கு டைட் பண்ணிட்டேன், இன்னொரு சைடும் டைட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்னொரு சைடு வந்து ஓரளவுக்கு டைட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் அந்த லாஸ்ட் ஒரு 3 த்ரெட்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து டைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடும் அந்த ஃபைனல் டைட்டை மட்டும் ஓரளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த ஓப்பன் டைப் பம்பரை நீங்கள் தேவையில்லாத தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.